தமிழக ஊடகங்களை நம்ம தொடர்ச்சியாக கழுவி ஊற்றிட்டு இருக்கோங்க. திமுகவுக்கு ஜால்ரா போட்டு கிட்டத்தட்ட திமுகவுடைய கொத்தடிமை உடன்பிறப்புகளை விடவும் ஒரு படி மேலே இவங்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியுது, பச்சையாக தெரியுது. திமுகவை நோக்கி எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை, முதல்வரை கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, துணை முதல்வரை கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. சரி, இவங்கெல்லாம் தான் முதல் குடும்பம், ஒரு அமெரிக்காவோட பிரசிடெண்ட் மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேமிலி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கேள்வி கேட்குறதுக்கு தான் இவங்களுக்கு தைரியம் இல்லை. அவங்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களையாவது கேள்வி கேட்கலாம் அப்படின்னா அதற்கும் இவங்களுக்கு தைரியம் இல்லை, யாரையுமே கேள்வி கேட்கறது இல்லை. ஆனால் திமுக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு கேள்வி மத்திய அரசு பாஜகவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த கேள்வியை எடுத்துட்டு அதை பற்றி விவாதம் நடத்தி அந்த கேள்வியை மக்கள் மனதில் விதைக்கும் அளவுக்கு இவங்க வேலை செய்கிறாங்க. அதாவது ஒரே சமயத்தில் ரெண்டு வேலை. ஒன்று, திமுகவை கேள்வி கேட்காம திமுகவை ஷீல்டு பண்ணுறது, திமுகவை பாதுகாக்கிறது, திமுகவுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் ஏற்படாமல் ஒரு வேலையை செய்கிறது. அதே சமயம் இந்த பக்கம் பாஜக மேலே மக்கள் அதிருப்தியை அதிகரிக்கிற மாதிரி இவங்க வேலை செய்கிறது. திமுக ரொம்ப நியாயமான கட்சி மாதிரியும் நியாயமான கேள்விகளை அவங்க கேட்குற மாதிரியுமான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது தான் தமிழக ஊடகத்துடைய வேலையாக இருக்குது. இதை யாரும் மறக்க மாட்டாங்க. இதை இப்படி பேசுகிறம்போது திமுகவினர் எப்படி முட்டு கொடுப்பாங்க அப்படின்னா, வட இந்தியாவில் கோடி மீடியா இருக்குல்ல, அவங்கக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு நம்மகிட்டே பேசுவாங்க. கோடி மீடியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடியுடைய மடியில் மீடியாவை வச்சுருக்காரு, மடியில் போய் உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி பொருள் படக்கூடிய வார்த்தை தான் கோடி மீடியா. உண்மையிலேயே வட இந்திய ஊடகங்களும் தமிழக ஊடகங்களும் ஒரே மாதிரி தானா? இங்கே அவங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அங்கே பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ரெண்டும் ஒன்று தாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையிலேயே இந்த ரெண்டு ஊடகங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் நேற்று அண்ணாமலை அவர்கள் வட இந்திய ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். ஒன்றும் இல்லை, 2 வட இந்திய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. ஒன்று ரிப்பப்ளிக் டிவி, அதில் அர்னாப் கோஸ்வாமியோட பேசியிருக்காரு. இரண்டாவது இந்தியா டுடே, அங்கே ஒரு பெண் ஊடகவியலாளர் அவங்களோட பேசியிருக்காங்க. இந்த 2 பேட்டிகளிலும் அண்ணாமலையிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் தமிழக ஊடகத்திற்கும் வட இந்திய ஊடகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இவங்க கோடி மீடியான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கோடி மீடியாவாக இருந்தால், பாஜகவுக்கு ஆதரவான மீடியாவாக இருந்தால் அவங்க எப்படி கேள்வி கேட்டிருக்கணும்? இவங்க கேட்குற மாதிரி உங்களுக்கு இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமா, அப்படி தானே கேட்டிருக்கணும். ஆனால் அப்படிலாம் கேட்கல. அர்னாப் கோஸ்வாமி அப்படி கேட்குற ஆளும் கிடையாது. அண்ணாமலையை லைவ் இன்டர்வியூவில் அவங்க கேட்ட கேள்விகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சுருக்கமாக அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். சமீபத்தில் நடந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி தான் இந்த பேட்டி அவர் கொடுத்துருக்காரு. இந்த பேட்டியில் திமுகவுடைய ஆட்சி பற்றியும் இந்த சம்பவம் பற்றியும் ப்ளஸ் அண்ணாமலை முன்னெடுத்த அந்த போராட்டம் பற்றியும் இதெல்லாம் கேட்டுட்டு அதற்கு பிறகு அர்னாப் கோஸ்வாமி கேட்ட 2 முக்கிய கேள்விகளை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். தமிழகத்தில் நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு போராடுறீங்க, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் போராடுறீங்க. ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது? இப்போ சமீபத்தில் ஐஐடியில் ஒரு பெண் இதே மாதிரி பாதிக்கப்பட்டாங்க. அங்கே குற்றவாளியாக இருக்கிறதே பாஜகவை சேர்ந்தவர்கள் தான். இந்த மாதிரி பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அங்கே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இந்த கேள்வி டைரக்ட் கொஸ்டின், நேரடியாக ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த மாதிரியான கேள்விகள் பாஜக தலைவர்களுக்கும் பாஜகவினருக்கும் பாஜக ஆதரவாளர்களுக்கும் எல்லாருக்குமே தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி. இந்த மாதிரி கேள்வி கேட்குறத பொதுவாக யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த கேள்வி நேற்று லைவில் அண்ணாமலை கிட்ட கேட்கப்பட்டது. அண்ணாமலை இதற்கு பதிலும் சொன்னார். ஆனால் அவர் என்ன பதில் சொன்னார், அது சரியா தப்பா அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் அந்த விவாதத்தை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அவர் சரியான பதில் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது அது என்னுடைய வேலை இல்லை. அதே மாதிரி 2வது கேள்வி, குஜராத்தில் பில்கிஸ் பானு வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்ட போது அந்த குற்றவாளிகளை நேரில் போய் பார்த்து மாலை போட்டு வரவேற்றது குஜராத் பாஜகவினர். பாஜக ஆளும் மாநிலங்களில் இப்படியான சம்பவங்கள் பண்ணிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அவங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது உங்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை காட்டலையா, நீங்கள் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கலையா அப்படிங்கிறது தான் 2வது கேள்வி. இதுவும் நேரடியான கேள்வி.
இந்த கேள்விக்கும் அண்ணாமலை அவர்கள் பதில் சொன்னார். ஒரு கூடுதல் தகவலாக பில்கிஸ் பானு அந்த பிரச்சனை வந்த போதே, இந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்ட போதே இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே அண்ணாமலை கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் இருந்தது. அதையும் நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இந்த 2 கேள்விகளையும் கேட்ட அந்த மீடியாவை தான், அந்த அர்னாப் கோஸ்வாமியை தான் பாஜக ஆதரவாளர் சங்கி அப்படின்னு நம்ம இங்கே முத்திர குத்திட்டுருக்கோம். சரி, இவர் தான் வந்து அர்னாப் கோஸ்வாமி தான் கேட்டார் அப்படின்னா, இந்த பக்கம் இந்தியா டுடேயில் அந்த பெண் ஊடகவியலாளர் அவங்களும் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைக்காக நீங்கள் இந்த போராட்டத்தை எல்லாம் முன்னெடுக்கிறீங்க, மகளிர் போராட்டம் எல்லாம் முன்னெடுக்கிறீங்க, இதை நீங்கள் விளம்பரத்துக்காக தான் பண்ணுறீங்களா அப்படின்னு நேரடியாக கேள்வி கேட்டாங்க. அதற்கும் அண்ணாமலை அவர்கள் பதில் சொன்னார். அந்த பதில் சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் அந்த விவாதத்தை பார்க்குறவங்க அவங்கவுங்க பார்வையில் முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இந்த கேள்விகளுக்கும் தமிழக ஊடகத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே வந்து இங்கே திமுகவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதை நம்ம மறந்துடக்கூடாது. இங்கே திமுகவினர் தங்களை எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். குஜராத்தில் நடந்ததில்லை, உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததில்லை, பில்கிஸ் பானு வழக்கில் வந்து வந்தவங்களுக்கு மாலை போட்டவங்க தானே நீங்கள். இப்போ பாரு, ஐஐடியில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, அதை செஞ்சவனே வந்து பாஜகக்காரன் தான் அப்படின்னு வந்து மீம் போடுறது, அந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணுறது, இது எல்லாம் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேள்வியும் பாஜகவை பார்த்து கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும், கேட்டிருக்காங்க. சரி, அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோம். இந்த அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை மட்டும் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா கூட எதிர்க்கட்சிகள் எத்தனை கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியெல்லாம் திமுகவுக்கு போய் சேரணும். திமுக அதற்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? இன்றைக்கி அந்த கேள்வி இது திமுகவை பார்த்து கேட்கப்படுதா? முதல்வர் இதுவரைக்கும் வாய் திறக்கலை, துணை முதல்வர் இதுவரைக்கும் வாய் திறக்கலை, மற்ற துறை அமைச்சர்கள் சம்பந்தம் இல்லாமல் எதுக்கெல்லாமோ கருத்து சொல்கிற துறை அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. வட மாநிலத்தில் நடந்தால் உடனே முந்தி அடிச்சுட்டு வந்து கருத்து சொல்லுவாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? ஆனால் இதுவே பாஜக எதிர்ப்புன்னு வந்தது அப்படின்னா இந்த எல்லா அமைச்சர்களும் பேசுவாங்க, அதுவும் ஒரே மாதிரி பேசுவாங்க, ஒரே விஷயத்தை பேசுவாங்க. ஏன் இந்த விஷயத்தில் வந்து பேசலை? ஏன் இந்த விஷயத்தில் வந்து அவங்கள பேச வைக்கலை ஊடகம்? ஊடகம் தானே போய் இந்த கேள்வியை கேட்கணும். ஊடகத்தில் தானே வந்து அண்ணாமலை ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, சீமான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. அப்போ இந்த கேள்வி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க சிஎம்மை போய் பார்க்கணுமா வேண்டாமா? உதயநிதி ஸ்டாலினை பார்க்கணுமா வேண்டாமா? எடப்பாடி இப்படி சொல்லியிருக்காருங்க, அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காருங்க, அதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமா? ஆனால் இங்கே அந்த கேள்விகள் கேட்கப்படுவதில்லை. அதுதான் இந்த வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே திமுகவை பாதுகாக்கிறது தான் இங்கே தமிழக ஊடகத்துடைய வேலை. இந்த விஷயம்னு மட்டும் இல்லை, எந்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், திமுகவை நோக்கி கேள்விகளே கேட்க மாட்டார்கள். அந்த கேள்விகளை அவங்க ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க அந்த இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிறதே கிடையாது. அதாவது திமுகவை தர்ம சங்கடப்படுத்தும் எந்த கேள்வியும் அவங்க காதிலே விழாது, அப்படியே விழுந்தாலும் கடந்து போயிடுவாங்க, ஊடகமும் கேட்காது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துடைய நிலைமை. வட இந்திய மீடியா என்ன பண்ணுறாங்க? பாஜகவை பார்த்தும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. காங்கிரஸ், இடதுசாரிகள் இவங்களையும் பார்த்து தர்ம சங்கடமான கேள்விகள் டைரெக்டாக கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த அமித்ஷா பிரச்சனையவே எடுத்துக்கோங்களேன். அம்பேத்கரை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு கேட்டவுடனே இங்கே வந்து உடனே அவமானப்படுத்தி விட்டார்னு திமுக, இடதுசாரிகள், விசிக எல்லாரும் உடனே ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி போராட்டம்லாம் பண்ணி அதை வந்து ஒரு 2-3 நாள் விவாதம்லாம் பண்ணாங்க இல்லைங்களா? அப்படி விவாதம் பண்ணும்போது பாஜக என்ன பண்ணுறாங்க? பழைய வரலாறையெல்லாம் எடுத்து வச்சு அவங்கக்கிட்ட வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒன்றும் வந்து அம்பேத்கரை அவமானப்படுத்தலை, அம்பேத்கரை அவமானப்படுத்தியதெல்லாம் காங்கிரஸ் தான் அப்படின்னு அத்தனை வரலாறையும் எடுத்து வச்சாங்க. சரி, அந்த வரலாறு எடுத்து வச்சாங்க இல்லையா? அப்போ அந்த கேள்வியை கொண்டு போய் திமுக கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? ஸ்டாலின்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? உடனடியாக 10 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்தாருல்ல, அம்பேத்கரை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கேள்விக்கும் ஸ்டாலின் பதில் சொல்லணுமா வேண்டாமா? ஏன் அந்த கேள்வி வந்து அவர்கிட்ட போகவே இல்லை? ஏன் அந்த கேள்விக்கு அவர் பதிலே சொல்லலை? ஏன் சார் காங்கிரஸ் வந்து அவர் அமைச்சரவையிலேருந்து தூக்கியிருக்காங்க, அவரை வந்து அவருக்கு எதிராக தேர்தலில் ஆள் நிறுத்தி தோக்கடிச்சிருக்காங்க, 2 தடவை தேர்தலில் தோக்கடிச்சிருக்காங்க, அவருக்கு பாரத ரத்னா விருது தரல. இதற்கெல்லாம் வந்து திமுகவும் பதில் சொல்லணும் இல்லை? இன்றைக்கி அந்த காங்கிரஸுக்கு தானே இவங்க வந்து தூக்கி பிடிச்சிட்ருக்காங்க. எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது, எப்படி ஊடகங்கள் செயல்படுது. ஆனால் வட இந்திய ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க? காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொன்ன உடனே, அம்பேத்கரை அமித்ஷா அவமானப்படுத்தி விட்டார்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? சரி, அவர் அவமானப்படுத்தினது இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த வரலாறு எடுத்து பேசு, அதுக்கு பதில் சொல்லு. அப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது.
ஏன்னா இங்கே திமுகவை எப்படி வந்து கேள்வியே கேட்காம இருக்காங்களோ அந்த மாதிரியும் வட இந்திய ஊடகங்கள் இருந்ததுன்னா அப்போ நடுநிலை ஊடகங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஊடகங்கள் எதிர்க்கட்சியும் கேள்வி கேட்குறாங்க, ஆளுங்கட்சியும் கேள்வி கேட்குறாங்க. அதனால் அவங்க வந்து கோடி மீடியா. பாஜகவால் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியுது, பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய வரலாற்று தவறுகளுக்காக எந்த விதமான பதிலும் சொல்ல முடியறதில்லை, அவங்களால சொல்லவும் முடியாது. அதனால் வந்து கோடி மீடியா அப்படின்னு சொல்லி மீடியா மேலே படியை போட்டு தப்பிச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து தமிழக மீடியாவுக்கும் வட இந்திய மீடியாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அண்ணாமலை கொடுத்த அந்த பேட்டியை எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயம் சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.